ஹே ஸ்குவாட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லூசிக்கு பார்த்தீங்கன்னா உனி வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. நான் என்ன பண்ணி கண்ட்ரோல் பண்ணேன் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து டாக் வளர்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 3 விதமான டிக்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ரொம்ப குண்டாக இருக்கும். இன்னொரு டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதை விட குட்டியாக இருக்கும் ப்ரௌன் கலரில். அதை விட பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து ஒரு பெயின் மாதிரி இருக்கும். நம்ம தலையில் பெயின் எடுக்கும்போது குட்டியாக கருப்பாக அதே மாதிரி தான் இருக்கும் அந்த டிக்ஸு. அது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து ஓடிட்டே இருக்கும் அங்கே இங்கன்ட்டு. நீங்கள் அதை எடுத்திங்கன்னா வந்து பார்க்கும் வந்து ஒரு இடத்துல வந்து அது நிற்கவே எனக்கு அது பறந்துட்டே இருக்கும் அந்த டிக்ஸு. இந்த 3 விதமான டிக்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம லூசிக்கு வந்து வந்துருச்சு. அது எப்படி தான் ஸ்ப்ரெட் ஆகி லூசிக்கு வந்ததுன்னே தெரியல. நான் வந்து நிறைய வந்து பண்ணிட்டேன். நான் வந்து ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் டிக்ஸுக்காக. டிக்ஸுக்குன்னு டேப்லெட்லாம் கூட இருக்குது, பவுடர்லாம் கூட இருக்குது. நான் அதெல்லாம் கூட நான் வாங்கி யூஸ் பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த உனி வந்து போவே இல்லை. எனக்கு அப்படியே தான் இருந்துச்சு. கடைசியாக என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி இதை பண்ணி பார்க்கலாம் தான் நான் ஸ்பாட் ஆன் ட்ரீட்மெண்ட் நான் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் இதை வந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாகோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் வாங்கிட்டு 10 to 20 kg நான் வாங்கியிருக்கேன். உங்களோட டாக் நீங்கள் வெயிட் போட்டு தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக இது வாங்கணும். உங்களோட டாக் வந்து ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்குது, நீங்கள் கம்மியான டோஸ் வாங்கிடக்கூடாது. உங்களோட டாக் வெயிட்டை போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வாங்கணும். நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க உங்களோட டாக் வெயிட் எதுன்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கலரில் இருக்கும், தனித்தனியான ஒரு கலரில் இருக்குது, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ வந்து அந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருங்க ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள் பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக நம்ம ஃபெவிக்விக்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட அதில் ஒரு 4-5 சொட்டு தான் இருக்கும். அந்த ட்ராப்ஸ் கொஞ்சம் அவ்வளோதான் இருக்கும். இவ்வளோ தான் மொத்தமே வந்து. இது எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது வந்து 300 வந்துச்சு. எனக்கு 280 அந்த மாதிரி எல்லாமே ஷிப்பிங்லாம் போட்டு எனக்கு 300 சம்திங் வந்துச்சு. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கிளாத் மாதிரி இருக்கும். இது வந்து ஏதோ ஆல்கஹால் ஸ்வாப்னு அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா அந்த டாக்டர்லாம் வந்து இன்ஜெக்ஷன்லாம் பண்ணும்போது மேலே ஒரு சொல்யூஷன் மாதிரி வச்சு துடைப்பாங்கள்ல, அதுக்கு தான் இது. அதே மாதிரி தான் இதுவும். நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பாருங்கள், இதில் மருந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்கும். நீங்கள் வாங்கினாலுமே ரொம்ப குட்டியாக இருக்கும். நீங்கள் வந்து கம்மியாக இருக்குது அப்படிலாம் எதுவுமே நினைக்காது. இது ரொம்ப எஃபெக்டானது. நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணணும், பார்த்து தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா மார்னிங் டைமில் நீங்கள் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டானது. இப்போ பாருங்கள் அது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ளே சின்னதாக ஒரு கிளாத்து கொஞ்சம் ஈரமாக இருக்க மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அது வந்து நம்ம என்ன பண்ணோம், டாகோட கழுத்துக்கு கீழே இந்த தலை இருக்கும், தலைக்கு கீழே வந்து நீங்கள் பெல்ட்டு மாட்டுறீங்களா அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் பண்ணணும். பெல்ட்டு படாத அளவு இங்கே பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல தான் வந்து டாகு வந்து அதால் வந்து சொரிய முடியாது, காலாலேயே வந்து அதில் சொரிஞ்சிக்க முடியாது, எதுவுமே அதோட வாயம் வந்து அந்த சைடில் படாது. இந்த தான் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். நீங்கள் இந்த வேறு இடத்துல நீங்கள் எங்கன்னா பண்ணிங்கன்னா அது வந்து கரெக்டாக வந்து அது இதுவாகாது. டாகும் பார்த்திங்கன்னா வந்து சொரிஞ்சு விட்டுரும், இல்லைனா அதோட தலையை வச்சு அது இது பண்ணிவிடும் வாயை வச்சு. நீங்கள் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை ட்ரை பண்ணிட்டு இது ஒரு 3 month ஆகிடுச்சு. இப்போ வரையுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிக்ஸ் ப்ராப்ளம் எனக்கு வரவே இல்லை. நிறைய பார்த்தீங்கன்னா அந்த உடம்புல அந்த வயிறு சைட்லலாம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் எங்கே தான் போச்சுனே தெரியல. இந்த ஸ்பாட் அண்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணதுலேருந்து இது வந்து நீங்கள் மார்னிங் டைமில் பண்ணிவிட்டு இந்த வெயில் அடிக்கிற இடத்துல வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour வந்து வைங்க. அது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து காஞ்சிடும். அந்த இடத்துல வந்து நீங்கள் மருந்து வந்து நீங்கள் வச்ச இடத்துல வந்து கொஞ்ச நேரம் வந்து ஈரமாக இருக்கும். அது நீங்கள் வைக்கும் போது வழிஞ்சு போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. நீங்கள் மொத்தமாக வந்து அமுத்தி விட்றாதீங்க. நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நான் பண்ணும்போது வந்து லூசி வந்து சரியாகவே காட்டலை. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை வந்து பண்ணேன். நான் கரெக்டாக நீங்கள் வைக்கிற இடம் தான் ரொம்ப மெயினான இடம். நான் எங்கே வைக்கிறேன்னு பாருங்கள். கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல தான் வைக்கணும். நீங்கள் வேறு எங்கேயும் வைக்கக்கூடாது. தலைக்கு கீழே லைட்டாக அந்த நெக்கில் அந்த மாதிரி நீங்கள் வச்சாலே போதும். ஒரு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு வந்து இந்த உனி பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. இப்போ வந்து எனக்கு 3 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. நான் எங்கே தான் போச்சுனே தெரியல. அங்கே இருந்த உனி ஃபுல்லாகவே நான் வீட்லேயும் தேடி பார்த்துட்டு சரி எங்கன்னா கொட்டி இருக்குமா இறந்துட்டு அப்படின்னு பார்த்தா அது எங்கே தான் போச்சுனே தெரில. 3 மாதம் 4 மாதம் வரையும் 5 மாதம் வரையும் கூட வராதுன்றாங்க சில பேர்லாம் வந்து. இப்போ வந்து 3 மாதம் ஆயிருக்கு, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வந்து இந்த யூஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி உனி பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்குன்னா மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் எனக்கு கிடச்சிது, உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் வீடியோ வந்து நிறைய பேர் நீங்கள் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.